கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க, கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமியை வந்துட்டு பெண் தானே, அவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குன்னு நான் கதைகளில் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றவங்க இந்த முதல் மரியாதையெல்லாம் பண்ணக்கூடாதா சாமிக்கு? இது என்னங்க புது சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு சொல்கிறது சரிதான்ப்பா. ரகுராம் ஐயா நம்ம ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்க பண்ணா என்ன, அவங்க மனைவி பண்ணா என்ன, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் இல்லையா ஒரு மீசக்காரரு. அவர் வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு, சரிதான் ஐயா, இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் சேர்ந்து ஒத்துவுத. இந்த திக்கம் வந்துட்டு புவனேஸ்வரிக்கு கோவம் தாளலை. அவங்க அண்ணனை வந்துட்டு கண் காமிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தரை செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா 4-5 பேர், அவங்களையும் கண் காமிக்க அது எப்படிமா முடியும்? ஏன்னா ரகுராம் ஐயாக்கு அடுத்து அந்த இடத்துல புவனேஸ்வரி அம்மா தான் இருக்காங்க. அவங்களும் இந்த குடும்பத்துக்காக ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. உதவின்னு கேட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரி வராதுங்க. காலங்காலமாக நம்ம ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் முதல் மரியாதை. திடீர்னு வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவர் வராததுனால அவங்க மனைவியே இதெல்லாம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேமா வந்துட்டு அடுத்த சைடு சாமிக்கு பூஜை பண்ணுறதான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி அவங்க தலையில் வந்துட்டு அந்த பரிவட்டெல்லாம் கெட்டுறாங்க. அப்படியே அழகாக அம்மனுக்கு வந்துட்டு அந்த கிரீடத்தெல்லாம் சுட்ட எல்லாருமே வந்துட்டு சாமியெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த திக்கு புவனேஸ்வரி அவங்க முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஊருக்காக என் தங்கச்சி எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பா, அதை கூட இவங்க பெருசாக எடுத்துக்கல. என்ன பண்ணுற பாரு ஜானகி, உன்னை விடவே மாட்டேன், உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். நான் யார் முன்னாடி தோற்றுருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை அசிங்கப்படுத்திட்டேல, இரு உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமாக அங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு படார்னு பொருளெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ புவனேஸ்வரி கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? அந்த ரகுராம் ஈகோவை தூண்டி விட்டாச்சு, அவன் வரமாட்டான், அடுத்த மரியாதை நமக்கு தான் அப்படின்னு நான் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் அந்த ஒரு நிமிஷத்தில் ஜானகியும் அந்த மாயா வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் அந்த மாயா ஏதாவது பிளான் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்துட்டு என் முகத்தில் கரிய பூசுவாங்க நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேனேங்க அந்த மாயா இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண விட மாட்டான்னு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் போட்டு வச்சிருந்த திட்டத்தையே ஒரு நிமிஷத்தில் கெடுத்து விட்டுட்டா, இதில் இந்த முதல் மரியாதையை கிடைக்க விட்டுருவாளா? பார்த்தீங்களா அவன் என்ன செஞ்சிட்டான்னு. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, முதல்ல அந்த குடும்பத்துலேருந்து அந்த மாயாவை பிரித்து வெளியில் தூக்கி போட்டால் தான் நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்ல, விடமாட்டேன். அந்த ஜானகி முன்னாடி அசிங்கப்பட்டு நான் நின்னல, அதை இப்போ நினைச்சாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. விடவே மாட்டேன், இந்த குடும்பத்தை அழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று கத்திட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு லிங்க வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரகுராமு இந்த குடும்பத்துக்கு யாருமே தெரியாமல் இந்த மாயா பிளான் பண்ணி தான் ஜானகியை கூப்பிட்டு வந்திருப்பான்னு தோணுது. இதை அவங்க வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி தான் இருக்காங்கல்ல பார்வதி, அவங்களுக்கு கால் பண்ணி, என்னது உங்கள் குடும்பத்தில் இருந்த முதல் மரியாதை செய்ய வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ல, என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, யாருமே தான் வரலையே, உள்ளதான் மாமா கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல, யார் சொன்னது முதல் மரியாதை பண்ணி முடிச்சாச்சே, உங்கள் குடும்பத்துக்கு தான் கிடச்சிருக்கு, நம்ம ஜானகி அம்மா தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ரகுராம் ஐயாக்கு அடுத்து உன் புருஷன் தானே அந்த இடத்துல எல்லாமே, அவரே வந்து பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்கு ஜானகி அம்மா? இல்லை எனக்கு இந்த மனசில் தோணுச்சு அதனால கேட்டேன், பார்த்துக்கோம்மா இது உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என் மக வந்துட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த குடும்பத்தில் எவனாவது ஒருத்தர் டெய்லி அடிச்சுட்டு சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த திக்க வந்துட்டு பார்வதி வீட்டுக்குள்ளே போய் கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணுறாங்க. என்னாச்சு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கேட்க, முதல் மரியாதை நடந்துருச்சா அப்படின்னு சொல்ல, நடந்துருச்சா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம குடும்பத்துக்கு தான். அப்படி நம்ம குடும்பத்துக்கு தான், நம்மதுலேருந்து யாருமே போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. போகலையா? அதான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கே இந்த மாயா ஒருத்தர் இருக்கால, அவள் தான் வந்துட்டு அண்ணியை கூப்பிட்டு போய் முதல் மரியாதை பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்வதி சொல்கிற, ஜானகி போனாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்க, ஆமத்தை இப்போ தான் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, ஜானகி அக்கா தான் போய் அந்த முதல் மரியாதையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, ரகுராமே வேணான்னு சொல்லிட்டால, இவதுக்கு தேவையில்லாமல் போனா, இது மட்டும் ரகுராம் தெரிஞ்சா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆல்ரெடி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, புருஷன் பேச்சை பொண்டாட்டி கேட்கல, அதனால தான் வந்துட்டு அவர் இப்படி இருக்காரு
இருக்காரு அப்படி இருக்காருன்னு இப்போ வந்துட்டு ஊர்க்காரங்களே சேர்ந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான். நான் சொன்னேன்ல அன்னைக்கு வந்துட்டு இப்படிலாம் யோசிக்க தோணியாது, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம குடும்பமே செதறி போச்சு, குடும்பமே நாசமாக போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திக்கா வந்துட்டு பத்மா கத்திட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு உள்ள ரகுராம் வந்துட்டு பொறுமையாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஜானகியும் மாயா வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுக்க எல்லாரும் அவங்களுக்கே க்ளோஸ் அப் வைக்க அதோட பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு முடிஞ்சிருது.